அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உக்ர தெய்வங்களை நம்ம வசியம் எடுப்பதற்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில தாந்திரீக முறைகளை நம்ம செஞ்சோம் அப்படின்னா உக்ர தெய்வத்தை நம்ம என்ன செஞ்சிட முடியும்னா எளிதில் வசியம் பண்ணக்கூடிய முடியும். சரிங்களா? அது என்ன ரகசியம்? குருமார்கள் பழங்கால மாந்திரீக ஓலைச்சுவடிகளில் குருமார்கள் ரகசியமாகவே இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒரு உக்ர தெய்வத்தை, அதாவது ஒரு காளியவோ குட்டிச்சாத்தான் சில தேவதைகளை, துஷ்ட தேவதைகளை எடுத்து மாந்திரீக பயிற்சி செய்யணும்னு விரும்பக்கூடியவங்க, இல்லை காளியை வச்சு மாந்திரீகம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், மாடன் இந்த மாதிரி உக்ர தெய்வத்தை வச்சு மாந்திரீக பயிற்சியில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, முதல்ல இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிவிட்டு அந்த பூஜையை நீங்கள் ஆரம்பித்து பண்ணாதான் அந்த பூஜை நம்மளுக்கு முழுமையாக வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? அது என்ன ரகசியம் அப்படின்னா, அமாவாசையும் சனிக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாளை தேர்ந்தெடுத்துக்குங்க. அப்படி சனிக்கிழமை வரலை அப்படின்னாலும் அமாவாசை நாளை தேர்ந்தெடுத்துக்கிட்டு, இந்த அமாவாசை அன்னைக்குன்னு இரவு, சரிங்களா, அதாவது இரவு தான் 6 சூரியன் மறைந்த பிறகு தான் இந்த விஷயத்தை நம்ம செய்யணும். அன்னைக்குன்னு இரவு மயானத்துக்கு போய் மயானத்துக்கு உள்ளக்க போகிறதுக்கு முன்னாடி மயானத்துடைய வாசலில் ஒரு கட்டி கற்பூரத்தை பொருதி அங்கே இருக்கக்கூடிய காளியையும் அங்கே இருக்கக்கூடிய தேவதைகளையும் ஆன்மாக்களையும் நம்ம வணங்கி அந்த சூடத்தை தொட்டு கும்பிட்டுட்டு ஒரு எலும்புச்சம்பளம் கனியை 2 அறுத்து குங்குமம் தடவி மயானத்துடைய வாசலில் 2 பக்கம் தூக்கி வீசிட்டு தான் நம்ம அந்த மயானத்துக்குள்ளேயே நம்ம போகணும். ஒரு சில பேர்கள்லாம் மயானத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம ஒரு சில பேர்கள் மாந்திரி விஷயங்களை செய்கிறதுக்கு உள்ளே போவாங்க. அப்படி நம்ம அது உள்ளே போய் நம்ம அப்படி பண்ணும்போது அந்த விஷயம் முழு பலனையுமே நம்ம தராது. ஒரு சில மாந்திரிய விஷயங்கள்லாம் பிரயோகம் பண்ணி மயானத்தில் போய் புதைக்கணும்னு சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு உள்ளே போய் அந்த விஷயத்தை நம்ம புதைச்சாத்தேன் நம்மளுடைய காரியம் நம்மளுக்கு நல்லபடியாக முடியும். இல்லைன்னா அந்த காரியம் நம்மளுக்கு முடியாது. சரிங்களா? இதே போல் நம்ம மயானத்தில் வாசலில் செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டு மயானத்துக்கு உள்ளக்க போய் தென் திசையை பார்த்த மாதிரி, சரிங்களா, மயானத்துக்குள்ளே போய் தென் திசையை பார்த்த மாதிரி அன்னைக்குன்னு அமாவாசையும் சனிக்கிழமையும் கூடி வரக்கூடிய அன்னைக்குன்னு தென் திசையை பார்த்த மாதிரி ஒரு பூவாத சேவல் ஒன்று வாங்கிக்கோங்க. சரிங்களா? வெள்ளை இல்லாமல் பார்த்துக்குங்க, மற்ற எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல, பூவக்கூடாது. பூவாத சேவல் அப்படிங்கிறதுக்கு சக்திகள் அதிகம், அதாவது கன்னித்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறது சொல்லுவோம். சரிங்களா? கன்னித்தன்மை வாய்ந்ததுன்னா அதுக்கு கன்னித்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்லுவோம். அதுக்கு உண்டான சக்திகளே தனி. சரிங்களா? அந்த கன்னித்தன்மை வாய்ந்த பூவாத சேவலை மயானத்தில் தேவதைகளையும் காளியையும் வணங்கிட்டு அந்த பூவாத சேவலை பலி கொடுத்து அதோடைய உதிரத்தை அந்த மயானத்து பூமியில் விட்டுட்டு ஒரு கட்டி கற்பூரத்தை வாங்கி அந்த இடத்துல பொருதி அந்த தேவதைகளையும் காளியும் வணங்கி முடிச்சுட்டு நீங்கள் எந்த காளி விஷயமா இருக்கட்டும், எந்த தெய்வத்துடைய உக்ர தெய்வத்துடைய விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு அந்த விஷயத்தை நம்ம போய் ஆரம்பித்தோம் அப்படின்னா அதில் எந்த தடையும் வராமல் நம்ம அந்த விஷயத்தை நம்ம என்ன செஞ்சிட முடியும்னா கண்டிப்பாக நல்ல முறையில் அதை முடிச்சிட முடியும். சரிங்களா? அதனால் எந்த பூஜையாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு செய்வனை ஒரு நபருக்கு வைக்க போகிறீங்க அப்படின்னா, மயானத்தில் போய் நீங்கள் பூஜை செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த மயானத்தில் போய் இந்த மாதிரி பூஜைகள் செய்து வழிபட்ட பிறகு அந்த பூஜையை ஆரம்பிங்க. சரிங்களா? இதெல்லாம் ஒரு ரகசியங்கள். சரிங்களா? இந்த ரகசியங்கள்லாம் யாரும் வெளிப்படையாக மாந்திரிகர்கள் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? என்னென்னா மாந்திரிகர்கள் ஒரு சில விஷயங்களை தன்னை விட ஒரு படி மேல் யாரும் வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற இந்த காளி கும்பிட்றவங்க, மாந்திரிய விஷயங்களை காளி குட்டிச்சாத்தான் இந்த மாதிரி தெய்வங்களை கும்பிட்றவங்கலாம் தனக்கு மிஞ்சி யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு கர்வம் வந்துடும். சரிங்களா? அந்த கர்வம் தான் என்ன செய்யும்னா தனக்கு மிஞ்சி யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு அதிகார பலனை இது பண்ணும். அப்படின்னா இந்த மாதிரி ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.